இன்றைக்கி வந்து நான் நெய் தான் காய்ச்ச போகிறேன். பால் ஏடு வந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன். 2 மாதமாக சேர்த்து வச்சுருந்த பால் ஏடு இன்றைக்கி காய்ச்சலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். நைட்டே வந்து எடுத்து தண்ணியில் வச்சுட்டேன். அப்போ தான் வந்து அது ஐஸ் கட்டி மாதிரி நல்லா திக்காக இருக்கும். நம்ம தண்ணியில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் பாதி பாதியாக போட்டுட்டு நான் வந்து அரைச்சிக்கிறேன். மொத்தமாக போட்டு நம்ம அரைக்க முடியாது. அதனால ஒரு பாதி ஜார் மட்டும் போட்டுட்டு ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் க்யூப் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு அரைச்சிட்டோம். இப்போ அந்த டைமில் ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நம்ம இன்னும் கூட இதை அரைக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் இது கரெக்டாக இருக்காது. நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். இதை நம்ம இந்த டைமில் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா கரைஞ்சிரும். இன்னுமே கூட தண்ணி வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு அரைக்கணுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்திருக்கு. ஆனால் இன்னுமே வந்து திரண்டு வரணும் வெண்ணெய். நம்ம இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் வெண்ணெய் வந்து திரண்டு வரல. இன்னும் கூட ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ வந்து வெண்ணெய் நமக்கு நல்லா திரண்டு வரும். வெண்ணெய் திரண்டு வந்ததுனா தான் நம்ம நெய் காய்ச்சும் போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து நெய் கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு நான் இன்னும் கூட அரைச்சிக்கிறேன். இப்போ வெண்ணெய் நமக்கு நல்லா திரண்டு வந்துடுது. நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஐஸ் வாட்டர் ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சிடணும். நம்ம எடுக்கிற வெண்ணெயை வந்து நம்ம அதில் தான் போட போகிறோம். ஐஸ் வாட்டரில் தான் போட போகிறோம். நல்லா உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து உருண்டை வருது பாருங்கள். நமக்கு வந்து வெண்ணெய் ரெடி ஆகிடுது. இதை வந்து ஐஸ் வாட்டரில் போட்டுடலாம். மீதி இருந்த ஏடியும் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஐஸ் கட்டி அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி நான் வந்து வெண்ணெய் எடுத்துட்டேன். மீதி இருந்த எல்லா ஏடியுமே போட்டு நான் வந்து அரைச்சிக்கிறேன். அரைக்கும் போது ஐஸ் கட்டி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. எதுக்கு நம்ம ஐஸ் கட்டி சேர்க்குறோம் அப்படின்னா கையில் வந்து ஒட்டாமல் இருக்குதான். அவ்வளோதான், வெண்ணெய் வந்து நமக்கு திரண்டு வந்துடுது. நம்ம இதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் வச்சுட்டு இன்னொரு வாட்டி வந்து நம்ம அதில் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 தடவை வாஷ் பண்ணி எடுக்கும்போது நம்ம நெய் காய்ச்சிறப்போ அந்த வேஸ்டேஜ் அதிகமாக நமக்கு வராது. நீங்கள் ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் நமக்கு அந்த நெய் வராது. சீக்கிரம் வந்து கெட்டு போய்டும். அதே மாதிரி வேஸ்டேஜும் கொஞ்சம் நிறைய வரும். அதனால் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பட்டர் ஃபுல்லாகவே நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டர் வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பட்டர் தனியாக எடுத்து வச்சுக்கல. எல்லாத்தையுமே நெய்யாக தான் காய்ச்ச போகிறேன். பெரிய அகலமான பாத்திரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பொங்கி வெளியில் வராது. அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிம்மில் வச்சுட்டு நெய் காய்ச்சுங்க. ஃபுல்லாக வச்சோன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அதே சமயம் வந்து நெய் கரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம சிம்மில் வச்சுட்டு பண்ணுறது பெட்டர். சிம்மில் வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு அடி பிடிக்காது, கரிஞ்சு போகாது, நெய் மணல் மணலாக இருக்கும். வெண்ணெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து பொங்கி வருங்க. பொங்கி வர டைமில் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். நெய் காய்ச்சறதுக்கு நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு எங்கேயும் போகாமல் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறது நல்லது. சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ வந்து இடையில கலந்து விடுங்க. அப்படி கலந்து விடும்போது நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். நெய்யுமே வந்து நல்லா வந்து வாசனையோடு இருக்கும். நெய் வந்து ரெடி ஆகிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த படி இது பார்த்திங்களா அடியில்
இந்த வேஸ்டேஜ் வந்து ப்ரௌன் கலர் வந்து மாறணும். இப்போ வந்து ஒயிட் கலரில் இருக்கா, இது நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சுட்டு. இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு நெய் வந்து ரெடியாக எடுத்துடும் அப்படின்ட்டு அர்த்தம். நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். சிலர் வந்து காஞ்ச மிளகாய் சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் சீரகம் வந்து சேர்ப்பாங்க. நான் வந்து பெப்பர் சேர்த்துப்பேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்ப்பேன். உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து நெய் நமக்கு கெட்டு போகாது. அதனால் உப்பு நான் சேர்ப்பேன். உங்களுக்கு வேணா சேர்த்துக்குங்க, வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முருங்கைக்கீரை வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அப்படியே சூடாக இருக்கும் போதே நம்ம மாற்றிக்கணுங்க இன்னொரு பாத்திரத்துக்கு. ஆறிடுது அப்படின்னா மாற்ற முடியாது. சூடாக இருக்கும் போதே வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். நெய் வந்து எனக்கு 1/2 லிட்டர் பக்கமாக கிடச்சிது. நம்ம வீட்டிலேருந்து எடுக்கிற சாதாரணமான பால் ஆடையிலேருந்து வீட்டிலே நம்ம நெய் காய்ச்சிக்க முடியும். ரொம்ப ப்யூரான நெய் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நம்ம போட்டோம் இல்லையா, இந்த முருங்கைக்கீரையை நாங்கள் சாப்பிட்டுக்குவோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த முருங்கைக்கீரையோட கொஞ்சமாக கேழ்வரகு மாவு சேர்த்துட்டு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். இது வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்களுமே சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த நெய் காய்ச்சும் போது அடியில் வேஸ்டேஜ் தங்கச்சி பார்த்திங்களா, அது வந்து சாப்பிடாதீங்க, அது உடம்புக்கு நல்லது கிடையாது. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பால்கோவா மாதிரி, ஆனால் அது உடம்புக்கு நல்லதில்லை, அதை நீங்கள் சாப்பிடாதீங்க. நெய் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. நல்லா கமகமன்னு வீடு ஃபுல்லாகவே நல்ல வாசனை இருந்தது. நெய் வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் வந்து ஆறினதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. நல்லா கலர்ஃபுல்லாக எல்லோ கலரில் பார்க்க சூப்பராக இருந்தது. இது மாதிரி நீங்களுமே வீட்டில் வந்து பாலாடை இருந்தது அப்படின்னாக்கா அதை தூக்கி போடாமல் நீங்கள் வந்து 2 மாதம் 1 மாதம் அப்படி சேர்த்து வச்சுட்டு நீங்கள் நெய் காய்ச்சிக்கோங்க. நான் வந்து நெய் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாமிக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை சுட்டு நாங்கள் சாப்பிட்டோங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.